எல்லாருக்கும் சண்டேனாலே ஹாப்பியாக இருக்குங்க. ஆனால் எனக்கு அப்படி இல்ல. இன்றைக்கி ரொம்ப டல்லாக போணுச்சு. மாத்திரை ரெகுலராக எடுக்கிறதுனால எனக்கு நல்லா தூக்கம். காலையில் எழுந்திரிக்கிறது லேட் ஆயிடுது. திடீர்னு பார்த்தா தென்னை மரம் க்ளீன் பண்ணுறவங்க வந்துட்டாங்க. சரி அவசர அவசரமாக அதெல்லாமே வெட்டி போட்டாங்க. வெட்டி போட்டு அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. என்னையால் முடியல. கீழே குனிஞ்சா தலை சுற்றுது. அதனால என்ன பண்ணேன், அவர்கிட்டயே சொல்லி கொஞ்சம் க்ளீன் பண்ண சொல்லியாச்சு. அதெல்லாம் பண்ணிட்டாரு. அப்படியே மனசு சங்கட்டமாக இருந்துச்சு. அம்மா வீட்டுக்கு போகலாங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். வாம்மா அப்படின்ட்டு கொஞ்சம் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு அம்மா வீட்டுக்கு நேராக போயிட்டாங்க. போயிட்டு அங்கே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. டீ, காஃபி, ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே மயிலெலாம் பார்த்தோம். மயில், மாடு, அங்கே நிறைய கன்றுகள்லாம் இருக்கும். எல்லாமே நல்லாயிருக்கும். அங்கே போனாலே மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும். அது அம்மாவை பார்த்துட்டா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதனால தான் பெரும்பாலும் நான் அம்மா வீட்டுக்கு போவேன். இப்போ கொஞ்ச நாளாக இடையில உடம்பு சரியாதனால போக முடியல. அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஃபாதர்ஸ்லாம் வந்தாங்க. எல்லாத்தையும் பேசிட்டு ஜாலியாக இருந்தோம். இருந்துட்டு ஈவினிங் ஒரு 6:30 போல் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி வீட்டுக்கு வந்து அவருக்கு காஃபியை போட்டு கொடுத்துட்டு எனக்கும் ஒரு காஃபியை குடிச்சிட்டு அம்மா வீட்டிலேருந்து முட்டை கொண்டு வந்திருந்தேன். நாட்டுக்கோழி முட்டை அம்மா கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு அவருக்கு ஒரு 2 தோசை ஊற்றி கொடுத்தேன். நான் வந்து ஒரு தோசை மட்டும் ஊற்றிக்கிட்டேன். எனக்கு வந்து முட்டை போட்டால் தோசையில் பிடிக்காது. அப்படியே தேங்காய் சட்னியும் தக்காளி தொக்கும் நேற்று வச்ச சாம்பார் இருந்துச்சு. எல்லாமே சேர்த்து நாங்கள் நைட்டு